ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு பகுதி, அநேகரோட வாழ்க்கையில் போராட்டங்கள் தொடருகிறத பார்க்குறோம். அநேகர் கேள்வி கேட்குறது உண்டு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம், இது எப்போத்தான் முடியும்? அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே போராடுவதற்கென்று ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக போராடுகிறோம். பொதுவாகவே இந்த போராட்டங்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், முதல் காரணம் பாவம். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தையுமே முற்பிதாக்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டு தான் பிறக்குது. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 51 வாசிக்கிறோம், தாவீது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே ஜென்ம பாவம், கர்ம பாவத்தோட பிறக்குது. நீங்கள் 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 நம்ம வாசிக்கும் பொழுது, தன்னிடத்தில் பாவம் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னா தேவனை பொய்யராக்குகிறவராக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுமே பாவி என்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இந்த பாவிகளுக்கு ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அந்த மனிதனுக்கு முதல்ல இந்த பாவத்தினால் வரக்கூடிய சம்பளம் சமாதானம் அவர்கள்ட்ட போகும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறாங்க. பாவம் செஞ்ச உடனே அது வரைக்கும், பாவம் செய்யாத வரைக்கும் ஆண்டவரோட உறவாடினவங்க தான், உலாவுனவங்க தான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது சந்தோஷமாக அவரோட இருந்தவங்க தான். ஆனால் பாவத்தை செய்ததுக்கு பிறகு பகலில் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தருடைய சத்தம் கேட்குது, அதாமே நீ எங்கே இருக்கிற? கேட்ட மாத்திரத்தில் அவர் பயந்து ஒளிந்து கொண்டாங்க 2 பேருமே. ஆண்டவரை சந்திக்க முடியல, பயம். இந்த பயம் எப்போ வருது? இந்த சமாதானம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு? பாவத்துக்கு பிறகு தான். பாவம் செய்கிற ஒரு மனிதன் சமாதானத்தை இழக்கிறான், அவன் போராட்டங்களுக்கு நேராக போக வேண்டியதாக இருக்கு. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 5ஆவது அதிகாரம் 21, 22. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடிக்கும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். இன்றைக்கி பாவ செய்கிற ஜனங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னா, பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், கார் இருக்கலாம், ஆனால் சமாதானம் மட்டும் இருக்காது. ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த உலகத்திலிருந்து நான் கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தவே உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவஜனமே, கர்த்தர்ட்ட இருந்து தான் சமாதானம் வரணும். இந்த உலகத்தில் பாவத்தினால் வருகிறது பயம், கலக்கம், எரிச்சல், சாபம். அதனால் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனால் சமாதானத்தை பெற முடியாது, போராட்டங்களை நிறுத்தவும் முடியாது. இந்த பாவத்துக்கான பரிகாரம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். நம்ம உண்மையை அறிக்கை இடுறோம் அப்படின்னா அதை கேட்ட ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 2வது காரியம், மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் மாறி செயல்படும் பொழுது போராட்டம் வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே மொழி இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன செய்தாங்க, நம்ம எங்கும் சிதறி போயிடக்கூடாது, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோன்னு சொல்லி வானத்தை அளாவுகிற ஒரு கோபுரத்தை, ஒரு நகரத்தை கட்டுவதற்கு எல்லாரும் கூடினாங்க. அந்த இடத்த, அந்த காரியத்தை பார்க்கும்படி தேவன் இறங்கினார். இவங்க செய்கிறது சரியில்லை. ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க, எங்களால் முடியும், தேவனை சார்ந்து கொள்ளலை. முதல் காரியம், நாங்கள் செய்கிறது தடைப்படாது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. 2வது, ஒரே இடத்துல இருக்கணும்னு நினச்சாங்க. இது ஆண்டவரோட சித்தம் இல்லை. ஏன்னா மனிதனை குறித்து அவருடைய சித்தம் பூமி எங்கும் அவங்க பலுகி பெருகணும், இது தெய்வ சித்தம். இதுக்கு மாற அவங்க செயல்பட்ட போது கர்த்தர் என்ன செய்தார், அந்த இடத்துல இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாகிறார். ஒருத்தர் மலையாளம் பேசுகிறாங்க, ஒருத்தர் தமிழ் பேசுகிறாங்க, ஒருத்தர் தெலுங்கு பேசுகிறாங்க, ஒருத்தர் ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க, ஒருத்தர் ஹீப்ரு பேசுகிறாங்க, இப்படி ஒவ்வொருத்தர் லத்தீன், ஒருத்தர், இப்படி பாஷைகளை தேவன் தாறுமாறாக்கினார். யாரெல்லாம் தமிழ் பேசினாங்களோ ஒரு கூட்டம் ஒரு பக்கம் வந்துட்டாங்க, மலையாளம் பேசினவங்க ஒரு குரூப், லத்தீன் பேசினவங்க அப்படியே பிரிந்து போக ஆரம்பித்தாங்க. தேசம் எங்கும் கர்த்தர் சிதறி போக பண்ணினார். தேவனுக்கு மாறா, தேவ சித்தத்துக்கு, தேவ திட்டத்துக்கு மாறா தேசத்திலேயோ அல்லது சபைகளிலேயோ ஒரு குடும்பத்திலேயோ செயல்படும் போது அந்த இடங்களில் போராட்டம் வரும். கர்த்தர்னால ஒரு காரியம் வருதுன்னா சமாதானம் இருக்கும், கர்த்தருக்கு அது சித்தம் இல்லைன்னா சமாதானம் அந்த இடத்துல இருக்காது.
ரெண்டாவது காரியம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே நாளில் 120 சீஷர்கள் மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டு கூடுறாங்க. பரிசுத்த ஆவிக்காக அவங்க ஜெபிக்கும் பொழுதும் அதே மாதிரி தான் அந்நிய பாஷை, பற்பல பாஷைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த பற்பல பாஷையை கொடுத்ததுக்கு காரணம் அவர்கள் உலகமெங்கும் சிதறி போக்கணும். ஆனால் அவங்க செய்தது என்ன? பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க, பரிசுத்தாவியுடைய வல்லமை, பற்பல பாஷைகளை பேசினாங்க. அவர்கள் எருசலேமிலேயே தங்கிவிட்டார்கள். அப்போ தான் சபைக்கு உபத்திரவம் அனுமதிக்கப்படுது. சவுல் அப்படிங்கிற வாலிபன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவும், சிறையில் அடைக்கவும், அடிக்கவும், கொலை செய்யும்படியாய் சவுல் புறப்படுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு உபத்திரவம் உண்டாகுது. அப்போஸ்தலர்களுக்கு, சீசர்களுக்கு உபத்திரவம் உண்டாகுது. அதனால் சவுலுக்கு பயந்து அவர்கள் எங்கும் சிதறி ஓடுகிறார்கள். எருசலேமில் சபை தொடங்குச்சு. அப்புறம் அந்தியோகியா, அதற்கு பிறகு சவுல தேவன் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார். எல்லா பட்டணங்களுக்கும் சீசர்கள் சிதறி ஓடுறாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்படுறாங்க. பவுல் மூலமாகவே 3 சுவிசேஷ பயணங்களின் மூலமாக அநேகம் பட்டணங்கள் ரட்சிக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ராஜாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க, பூசாரிகள் ரட்சிக்கப்படுறாங்க, மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க, புறஜாதி மக்களும் ரட்சிக்கப்படுறாங்க. தேவஜனமே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ஜனங்களை அவருடைய காலகட்டத்தில் மட்டும் ரட்சிப்புக்குள்ள நடத்தலை, இன்னைக்கும் ரட்சிப்புக்குள்ள நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் சபைகளுக்கு எழுதின 13 நிருபங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்கு. அஸ்திபார உபதேசம், பூர்ணராகக்கூடிய உபதேசம், எல்லாவற்றையும் அவர் நமக்கு சபைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் எழுதி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அவர் எழுதி கொடுத்த இந்த 13 நிருபங்களும் பரிசுத்த சபைக்கு அஸ்திபாரமாகவும் ஆதாரமாகவும் இருக்கு. தேவஜனமே, அன்னைக்கு சபைக்கு உபத்திரவம் வரல அப்படின்னா எல்லாருமே எருசலேமிலே இருந்திருப்பாங்க. சுவிசேஷமும் வசனமும் வேகமாக பெருகி இருக்காது, பரவி இருக்காது. இவங்க பரவுனதுனால கிபி 1வது நூற்றாண்டிலேயே சுவிசேஷம் உலகம் எங்கும் போயிருச்சு. தேவஜனமே, போராட்டம் ஏன் வரத? பாவத்தினால. ரெண்டாவது காரியம், நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும்போது பாவத்தினால போராட்டம் வந்திருந்துச்சுன்னா அது தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றிடுவார். ரெண்டாவது, தேவ சித்தத்துக்கு ஏதுவாக நம்மளை நடத்தும்படி தேவன் போராட்டங்களை அனுமதிக்கிறார். போராட்டம் வருதா? ஜெபிங்க. ஏதாவது ஒரு இடத்துல நான் தவறுகிறேன்னா, தேவனோட சித்தம் இல்லாமல் நான் செய்கிறேன்னா, ஆண்டவரோட சமூகத்தில் காத்துருங்க, ஜெபிங்க. உங்கள் வழி வசனத்துக்கு ஒத்து இருக்குதான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல வசனத்தை நம்ம அங்கங்கே வாசிக்கக்கூடாது. அநேகர் பரிசுத்த வேதாந்தத்தை எடுக்கிறது ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு மூடி வைக்கிறது இல்லை. பல பேர் சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் தாண்டதில்ல. எப்போ கேட்டாலும் சங்கீதம் தான். அது முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சில சங்கீதங்கள், அதை மட்டுமே இல்லை, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் ஒழுங்கும் கிரமமாக வாசிங்க. வாசிக்கும் பொழுது இந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் எந்தெந்த இடத்துல தவறுகிறீங்களோ பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அந்த வசனத்தை வைத்து சுட்டி காட்டுவார். ஏன் போராட்டம் வருது? எந்த இடத்துல நான் தவறேன்? வசனத்துக்கு விரோதமாக நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது போராட்டங்கள் வரும். 1 பேதுரு 5 வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். போராட்டம் வருதா? உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க, கர்த்தர்ட்ட காத்துருங்க. அவரே உங்களுடைய போராட்டங்களை மாற்றி நன்மைக்கு எதுவாக உங்கள் வாழ்க்கையை நடத்துவார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்றைக்கி போராட்டங்கள் எங்கனால வருதா? எங்களுடைய வழிகள் தாறுமாறாக இருக்குதா? தகப்பனே, எங்களுடைய வழியை சீர்தூக்கி பார்க்குறோம்ப்பா. வசனமே வெளிச்சம் நாங்கள் பார்க்குறோமே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி காத்துக்கொள்ளுகிறதுனால தானே. உம்முடைய வசனம் தகப்பனே எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கே. உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்காத போது, தியானிக்காத போது தான் நாங்கள் இடறி போகிறோம்ப்பா. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லி சங்கீதம் 119:1 வாசிக்கிறோமே. உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழணும். தெய்வ திட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் செயல்பற்றக்கூடாதுப்பா. எங்கள் வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதா இருக்கட்டும். கிருபை தாங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க. உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.